ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ காமோடிட்டி மார்க்கெட்டில் எப்படி ப்ராஃபிட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இந்த கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று நிறைவான விலையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மேலே போயிட்டு திரும்பவும் கீழே இறங்கி இருக்குது. இதுதான் இந்த கிராஃபை காமிக்குது. க்ரூட் ஆயில் உதாரணத்துக்கு எடுத்துப்போம். நேற்று முடிஞ்ச விலை 3000, அதிகபட்சமாக 3050 போயிருக்கு. திரும்பவும் 3000 டெஸ்ட் பண்ணிவிட்டு கீழே 2950 போகிறதா நினச்சிப்போம். இப்போ இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து மார்க்கெட் 3000லேருந்து 3050 ஹை போயிடுச்சு. இப்போ கூட நம்ம என்ட்ரி கொடுக்க வேணாம். அது எப்போ 3000 கிராஸ் பண்ணுதோ, அதாவது நேற்று முடிவந்த விலையை கிராஸ் பண்ணதோ, அந்த நேரத்தில் நம்ம செல் அப்படின்னு கொடுக்க வேண்டியதான். அதுதான் நமக்கு என்ட்ரி பாயிண்ட். இப்போ இதுக்கு ஸ்டாப் லாஸ் அப்படின்னா, அன்னையோட ஹை, அதாவது 3050 அப்படின்னு நம்ம வச்சுப்போம். அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் கொடுத்துடணும். இப்போ டார்கெட் எங்கே கொடுக்கணும் அப்படின்னா 2980 கொடுத்துக்கலாம். ஏன்னா அதுதான் ஒரு நாளோட மூவிங் ஆவரேஜ். ஒரு 20லேருந்து 50 பாயிண்ட் தான் கீழே இறங்கும். நம்ம சேஃபர் சைடாக 20லேயே அதை முடிச்சுக்கலாம். அதாவது 2980. இது நான் க்ரூட் ஆயிலுக்கு சொன்ன உதாரணம். இதே போல் ஒவ்வொரு இதுக்கும் ஆவரேஜ் பாயிண்ட் இருக்குது. அலுமினியம் 0.6லேருந்து 1, காப்பர் 2.0லேருந்து 4.0, க்ரூட் ஆயில் 20லேருந்து 35, லெட் 0.6லேருந்து 1, நிக்கல் 4.0லேருந்து 8, நேச்சுரல் கேஸ் 1லேருந்து 2, சில்வர் 200லேருந்து 400, ஜிங்க் மின் அது 0.6லேருந்து 1. இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக புரியும்னு நினைக்கிறேன். இதே இது ரிவர்ஸ் பொசிஷனில் இருக்குது அப்படின்னா, அதாவது க்ரூட் ஆயில் 3000லேருந்து 2950 இறங்கிட்டு திரும்ப 3000 கிராஸ் பண்ணி 3050 இல்லை 3020 ஹை போகுது அப்படின்ற கண்டிஷனில் எப்போ 3000 நேற்று முடிஞ்ச விலையை கிராஸ் பண்ணதோ அப்போ என்ட்ரி பாயிண்ட் பை கொடுத்துட வேண்டியது தான். அதுக்கு ஸ்டாப் லாஸ் அன்னையோட லோ 2950. டார்கெட் பாயிண்ட் அப்படின்னா எக்ஸிட் பாயிண்ட் செல் இந்த இடத்துல 3020 அப்படின்னு கொடுத்துக்கணும். இதை நீங்கள் டெய்லியுமே ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ண முடியும். இந்த கிராஃபை எல்லா காமோடிட்டி ப்ராடக்ட்டுக்கும் அப்ளை பண்ணலாம். அலுமினியம், காப்பர், க்ரூட் ஆயில், லெட், நிக்கல், நேச்சுரல் கேஸ், சில்வர், ஜிங்க் எல்லாத்துக்கும். இதை தான் நான் இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். இஃப் த மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் செகண்ட் டைம் டு எஸ்டர்டே க்ளோஸ் இன் ஏ டே, ஒரு நாளைக்குள்ள, then it's the entry point. Then low of that commodity is the stop loss point. போன கிராஃபுக்கு high is the stop loss point. Exit point is the average moving per day is the exit point. Average moving per day approximately. இந்த per day approximate பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு இந்த ஆவரேஜ் மூவிங்கை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஒன்று மேலே இருக்கும் இல்லை கீழே இருக்கும். தேங்க்யூ.